பொதுவாக இந்த கழுகு அப்படின்றது பறக்கிற ஜீவராசிகளிலே ரொம்ப வேகமானது, நிறைய வெயிட்டை தூக்கக்கூடியது. இந்த கழுகு ரொம்ப தூர பார்வை உடையது. அது அவனுடைய வாழ வயது அப்படின்னா இன்னொரு வாழ்க்கையை வாழக்கூடியது. இப்படி இந்த கழுகுக்கு நிறைய குணங்கள் வேதத்திலும் சொல்லப்படுகிறது. பொதுவாக இந்த கழுகை குறித்து ஒரு பெரிய ஆராய்ச்சி நம்ம செய்வோமானால் அந்த கழுகுக்கு நிறைய குணங்கள் இருக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி இந்த கழுகு அநேக இடங்களிலே ஆண்டவர் வேதத்தில் கர்த்தர் ஒப்புமையாய் சொல்லுகிறார். வேதத்தில் பனை மரம் அப்படின்றத ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒலிவ மரம். இந்த மாதிரி ஆண்டவர் வேதத்திலே கதாபாத்திரங்களையும் மிருக ஜீவன்களையும் இன்னும் இந்த மரம் செடி கொடிகளையும் எதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணி அதை கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறாரோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ கழுகு கொஞ்சம் ஸ்பெஷலான ஒன்று. இந்த கழுகிடத்தில் யாரும் எதுவுமே எந்த பறக்கிற ஜீவராசிகளும் அவ்வளோ சீக்கிரமாய் சண்டை போட போகாதாம். ஆனால் காகம் கழுகிடத்தில் வம்பிழுக்கிறதுக்கு, பிரச்சனை பண்ணுறதுக்கு, சண்டை போடுறதுக்கு அது காகம் முன்னாடி நிற்குமாமா. ஆனால் இந்த கழுகு அதை எதிர்த்து எதுவுமே பெருசாக ரொம்ப எதிர்த்து அதை சண்டை போட்டு அப்படியெல்லாம் நிற்காதாம். இந்த கழுகு என்ன பண்ணுமாமா, ரொம்ப உயரமான இடத்துல பறந்து ரொம்ப மேலே போகும்போது இந்த காக்கா சண்டை போட்டு மேலே போகும்போது ஒரு ஹைட்டுக்கு மேலே காக்காவால் போக முடியாது. அதுக்கு ரொம்ப மூச்சு திணறல் அது மரணம் அடைகிற ஒரு சூழ்நிலை கூட உண்டாகுமா. அதனால் அதுக்கப்புறம் அது தன்னை போல கீழே வந்துடும். அந்த கழுகோட அது சண்டை போட அது போக முடியாது. அப்போ சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய இருக்கிற நம்ம கழுகை போல தான் நம்ம இருக்க வேண்டியது இருக்குது. சில காரியங்களை நம்ம உயர பறந்துட்டோம், உயர எழும்பிட்டோம், நம்ம எதிரியை விட கொஞ்சம் ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டாரு. அந்த அந்த விருப்பம், அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த ஜெபம் ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப அவசியமானது. நம்ம எப்போவுமே நமக்கு எதிராக இருக்கிறவர்கள், நமக்கு விரோதமானவர்கள் எப்பொழுது நம்மிடத்துல ரொம்ப தீவிரமாய் நமக்கு எதிராய் வருவார்கள் என்று சொன்னால், நம்ம எப்போ அவர்களுக்கு சரிக்கு சமமாய் இல்லை அவர்களை விட குறைவாய் இருக்கிறோமோ அப்பொழுது நம்மளோட வழக்காடுவதற்கு ரொம்ப தீவிரமாய் வருவார்கள். ஆனால் நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேலே கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி விட்டால், நம்மை கர்த்தர் அங்கீகரித்து விட்டால், நிச்சயமாகவே அவர்கள் நம்மோட வாக்குவாதம் பண்ண வந்தாலுமே என்னன்னா அவர்களால் நம்மளை ஜெயிக்க முடியாது. அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னால், இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நம்ம எல்லாரையும் எப்படி நம்மை நடத்த போகிறார் என்றால், நம்ம இடத்துல எதிராய் வருகிற, நமக்கு எதிராளிகளாய் இருக்கிற, நமக்கு விரோதமாய் எழும்புகிற அவர்களை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் உங்களை கிருபையாய் கர்த்தர் வளர்த்துவாராக. ஸோ அவர்கள் நெருங்க முடியாத, அவர்கள் நம்மோடு வாக்குவாதம் பண்ண முடியாத, அவர்கள் நம்மோடு சண்டை போட முடியாத அளவிற்கு கர்த்தர் மகா உன்னதமான இடத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு போய் வச்சுட்டாருன்னா கண்டிப்பாக அவர்கள் நம்மோட வாக்குவாதம் பண்ண வர முடியாது. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்கிறது, ஏசேக்கில் அவனுடைய பலனை ஆண்டவர் வெளியில காமிக்கல, ஏசேக்கிலையும் காமிக்கல, சித்னாவிலையும் காமிக்கல. ஆண்டவர் அவனுடைய பலன் வெளியே தெரியாததுனால அவனுக்கு ஏசேக்கில் உள்ளவர்கள், சித்னாவிலே உள்ளவர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணி அவனோட சண்டை போட்டு ரொம்ப பிரச்சனைக்குரிய நபர்களாகவே இருந்தாங்க. ஆனால் ரகபோத்தில் கர்த்தர் அவனுக்கு இடம் உண்டாக்கி இப்போ ஆண்டவர் அவனை பெருக பண்ணினார். அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வேதம் சொல்கிறது, ஈசாக்கை பகைத்தவர்கள், வெறுத்தவர்கள், ஒதுக்கினவர்கள் அத்தனை பேரும் அவனிடத்தில் அவனோட சமாதானம் பண்ணி, நாங்கள் உம்மை சமாதானத்தோடே அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களை சமாதானத்தோடே அனுப்பிவிடும் என்று சொல்லி அவனோட ஒப்புரவாகி சமாதானத்திற்காக அவர்கள் சொன்னார்கள், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதை கண்டோம் அப்படின்னு அவர்கள் சொன்னார்கள். அப்போ நம்ம இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற நம்ம எல்லாருமே நம்ம ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே அந்த ஈசாக்கனுடைய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. நம்ம இந்த உலகத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வளர்ச்சி அவசியமான ஒன்று, நிதானம் அவசியமான ஒன்று. ஆவிக்குரியவன் சகலவற்றையும் நிதானித்து அறிகிறான். அப்படின்னா எந்த நிலைமையிலே நான் மனரமியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். இது ஆவிக்குரிய வாழ்க்கை, இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே இருக்கிற நம்ம சில சத்துருக்கள் நம்மோட சண்டை போட முடியாம இல்ல சண்டை போடக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா அதற்கு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்மை பல மடங்கு நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆனால் நான் நம்புகிறேன் நமக்கு எதிரானவர்கள் நம்மிடத்தில் வருவதற்கு வசதியாக இருக்கும். அப்போ நம்ம எல்லாருமே நம்ம இதை ஒரு ஜெப குறிப்பாக நம்ம கூட ஜெபிக்கணும். ஆண்டவரே, அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம்
நிரம்பி வழிகிறது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சத்துருக்களுக்கு முன்பாக எப்பொழுது நம்ம வளருகிறோமோ, நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக எப்பொழுது நம்ம வளருகிறோமோ, அப்பொழுது அவர்கள் தங்களுடைய பிரச்சனையை விட்டு பின் தங்குகிறார்கள். அப்போ நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மை வளர்த்தணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும். பொதுவாக ஒரு பிரச்சனைகள் நமக்கு வரும்போது நம்ம சோர்ந்து போய் என்ன பண்ணுவோம்னா, எல்லா வேலையும் நம்ம எல்லா வேலையுமே நம்ம நிறைய பேர் கொஞ்சம் விட்டுருவோம். சரி, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு 7-8 இடத்துல டுட்டோரியல் அப்படின்ற ஒரு பெரிய யூனிட் ஒரு 7-8 இடத்துல நடத்திட்டு வந்த ஒரு மனுஷன் திடீரென்று ஒவ்வொரு இடமா க்ளோஸ் பண்ணப்பட்டு இப்போ கடைசியா 2 இடத்துல மட்டும்தான் என்னால் நடத்த முடியுது அப்படின்னு சொன்னார். அப்போ ஏன் இந்த தோல்விக்கு காரணம் என்ன? 7 இடத்துல இருந்தது உங்களுடைய வேலை பழுவுனால நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்களா, இல்லை நடத்த முடியல அப்படின்னு கேட்டால், இல்லை, என்னுடைய மனைவிக்கும் எனக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம், ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை ஆனதுனால என் மனைவி என்னை விட்டு ரொம்ப கோவிச்சுட்டு சண்டை போட்டு போயிட்டாங்க. அவங்க போனதுலேருந்தே நான் ரொம்ப மூட் ஆஃப். அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க, அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இதனாலே நான் நிம்மதியை இழந்துட்டேன், அதனாலே சமாதானத்தை இழந்துட்டேன். நான் யாருக்கு சம்பாதிக்கிறேன், எதுக்கு நான் சம்பாதிக்கணும்? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய கான்சன்ட்ரேஷனை விட்டு இப்போ 7 இடத்துல பண்ணிட்டு இருந்த நான் என்னுடைய மனைவி பண்ணின இந்த பிரச்சனைக்காக நான் இப்படி இழந்துட்டேன். இப்ப பாருங்க, அவளால தான் நான் இந்த 4 இடத்தையும் 5 இடத்தையும் நான் அவளால தான் இழந்தேன். ஆனா இப்ப கூட அவளுக்கு உணர்வே இல்லை. அவளால தான் அவ கூட இருக்கும்போது நான் இத்தனை பண்ணினேன் அப்படின்றது உணர்வே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இப்போவாது என் கூட வந்திருக்கலாம்ல, இவ்வளவு இழந்ததுக்கு அப்புறமாவது கொஞ்சம் யோசிக்கலாம்ல, ஆனா இப்போ இதுவும் இன்னும் பிரச்சனை தான் பண்றாங்க அப்படின்னு. அப்ப நான் என்ன சொன்னேன்ல, இல்ல பிரதர், நீங்க நினைக்கிறது ரொம்ப தவறு. உங்களுடைய மனைவி காரணமே இல்லாமல் உங்களிடத்துல கோவிச்சுட்டு உங்கள்ட்ட சண்டை போட்டு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக உங்களை இப்படி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல எடுத்து இன்னொன்னு வக்கீலிடத்துல போய் உங்களை இவ்வளவு அலைய வைக்கிறாங்கன்னா, நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, இந்த சூழ்நிலையில சோர்ந்து போயிடக்கூடாது. நீங்க சோர்ந்து போய் பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு, வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்க பின்தங்கி போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் பிளவு தான் ஏற்படுமே தவிர கண்டிப்பாக நீங்க வர முடியாது. ஏன்னா அந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் நம்ம தோற்று போகும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம தப்பு பண்ணணும்னு நினைப்பாங்க. நீ தப்பு பண்ணதுனால தான் தோற்று போயிட்ட, நீ பாவம் பண்ணதுனால தான் தோற்று போயிட்ட, நீ பாவம் பண்ணலைன்னா எப்படி நீ தோற்று போவ, நீ நல்ல வேணா எப்படி நான் தோற்று போவேன். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, இல்ல, அவங்க முன்னாடி 7 இடத்துல செஞ்ச நீங்க அவங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுக்கு பிற்பாடும் நீங்க 10 இடமா பண்றீங்க, 20 இடமா பண்றீங்க அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் கண்டிப்பாக அவர்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்க கூட கர்த்தர் இருக்கிறத காண்டு கொள்வார்கள். அதனால தான் வேதம் சொல்கிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகிற்று அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஒரு முடிவு எடுக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு மனிதர்கள் பிரச்சனைகளை கொடுக்கும்போது, போராட்டங்கள் கொடுக்கும்போது, அந்த சூழ்நிலையை பார்த்து வெறுப்பு நம்ம நாளுக்கு நாள் டவுன் ஆயிடக்கூடாது. அப்படி ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக நமக்கு எதிராய் வந்த மனிதனா இருந்தாலும் சத்ருவா இருந்தாலும் அவர்களுக்கு எடுத்த கையா போயிடும். அவங்க நம்மளை இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பண்ணதான் நினைப்பார்கள். அதான் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு கீழே போனாலும் அவ்வளவு தூரம் உங்களை மிதிச்சு கீழே போடுற உலகம் தான் இந்த உலகம். ஆனால் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் நான் தாண்டுவேன் என்கிற அந்த குறிக்கோளோடு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்ற ஒரு தீவிரத்தோடு, ஒரு தைரியத்தோடு, ஒரு நம்பிக்கையோட அவர்கள் குறுக்க அவர்கள் பலவீனப்படுத்த நான் எழும்பி நிற்பென்ற மாதிரி நீங்க வேகத்தை காண்பிப்பீர்களே, ஆனால் சுற்றி நம்மை வெறுத்தவர்கள் வெகு சீக்கிரமாய் நம்மிடத்தில் வருவதற்கு ஆண்டவர் பெரிய இரக்கத்தை செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சவுல் ராஜாவுக்கு ஒளிந்து தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொண்டது உண்மைதான். ஆனா அதற்காக அவருடைய தைரியம் எல்லாம் குறைஞ்சு போகல. நாளுக்கு நாள் அவர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுட்டு இருந்தாரு. அவரோடு ஒரு கூட்டம், அந்த தாவீதோடு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு. அந்த ஜனங்களை அவர் போஷித்தார். எல்லாத்தையுமே சவுல் தன்னை துரத்துகிறார் அப்படின்றதுக்காக தாவீது டெய்லி கீழே போயிட்டு இருக்கல. வேதம் சொல்லுகிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான், சேனைகளின் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாராவது ஒருத்தர் உங்களை வருத்தப்படுத்துறாங்கன்றதுக்காக, உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்றதுக்காக, உங்களை போய் தவறான காரியத்துக்கு மாட்டி விட்டுறாங்கன்றதுக்காக நீங்க ஒரு நாளும் உங்களுடைய ஓட்டத்தை, உங்களுடைய தரிசனத்தை நீங்க குறைச்சிடவே கூடாது. உங்களுடைய லட்சியத்தை குறைச்சிடக்கூடாது. உங்களுடைய உயர்வை நீங்க ஒரு நாளும் குறைச்சிடக்கூடாது. பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், நிறைய சிஸ்டர்ஸ் இன்னைக்கு சமையல்ல கூட தேராதவர்களா இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா?
என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்கரேஜ் பண்றதுக்கு அவங்கள ஆள் இல்லை. அவங்கள நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்றாங்க. பாருங்க, ஏதாவது ஒன்று இவங்க பண்ணின உடனே யாராவது ஒருத்தர் டிஸ்கரேஜ் பண்ணிட்டாங்கன்னா உடனே நமக்கு நிறைய பேருக்கு இதை பெஸ்டா பண்ணணும்ன்ற நினைப்பு நம்ம நிறைய பேர் வரதில்லை. அதற்கு மாறாக என்ன வரும் தெரியுமா? என்னத்தை பண்ணி என்ன பிரயோஜனம், இவங்க கையில இருந்து துப்பு தானே வாங்கிட்டு இருக்கிறேன், இவங்க நம்மளை அவமானம் தானே படுத்துறாங்க அப்படின்னு நமக்கு உடனே அதை குறித்து ஒரு நெகட்டிவான யோசனை தான் வருதே தவிர, இல்ல நம்ம இனி பெஸ்டா பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்பீடு, ஒரு வேகம் நிறைய பிள்ளைகளுக்கு வர மாட்டேங்குது. ஆனா உண்மையிலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்படி வரணும்னா, மற்றவர்கள் நம்மை அப்படி குறைவாக சொல்லும் போது ஆகாது என்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளை கல்லாய் மாற்றிட்டு அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கெல்லாம் அது என்னவா இருக்குன்னா ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். யோசேப்பை குறித்து நம்ம அடிக்கடி பார்க்கும்போது அவனை என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்திலிருந்து அவனை இப்போ தள்ளி அவன் பேரிலே போய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையில போட்ட உடனே அந்த இடத்துல போய் அவனுடைய வேகமும் அவனுடைய தரிசனமும் அவனுடைய ஜப வாழ்க்கையும் எதுவுமே குறையவே இல்லை. பாருங்களேன், அந்த இடத்துல குறையவே இல்லை. அதை பார்த்து கொண்டான். அந்த இடத்துல போயும் தன்னால முடிஞ்சதை செஞ்சு, அந்த இடத்துல போயும் தனக்கு பெஸ்டான இடத்தை தேடி, அந்த இடத்துலையும் இருக்கிறதுலே உயர்வான இடத்தை அடைந்தவன் தான் அந்த யோசேப்பு. அதே போல இன்றைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசலாம். உங்களை மற்றவங்க பேசி உங்களுடைய இருதயத்தை உடைச்சிருக்கலாம், உங்களுடைய வேகத்தை குறைச்சிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தரிசனங்களை அவர்கள் குறைத்திருக்கலாம். உங்கள் பேரிலே தவறான காரியத்தை சொன்னதுனால உங்களுக்குள்ள ஏன் இந்த மாதிரி செய்யணும், நம்ம ஏன் இந்த மாதிரி பாடுபடணும், நம்ம எதுக்காக இப்படி போய் செய்யறோம், வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வருமானால், ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னையோடு அதை எடுத்து போட்டுட்டு, இல்ல யார் என்ன சொன்னாலும், யார் என்ன டிஸ்கரேஜ் பண்ணினாலும், நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை பல மடங்கு என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கைகளை எல்லாரும் உயர்த்தி எனக்குள்ளே உற்சாகத்தை வைக்கிறவர் கர்த்தர். சொல்லுங்க எல்லாரும் முழு பலத்தோடு. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் முழு பலத்தோடு கூட, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எதிரிக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர், எதிரிக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக எங்களுக்கு விருந்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு முன்பாக ஒரு பெரிய உயர்வை எங்களுக்கு தருகிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது நம்ம என்ன பண்ணணும்னா, அவர்களை விட உயரமாய் வளர்வதற்கு ஆண்டவர் அதற்குரிய ஞானத்தையும் கிருபையும் நமக்கு தருகிறவர் கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த டவுன் ஆகிறத எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் வெறுக்க வேண்டும். நீங்கள் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதுமே மறந்துடாதீங்க, நம்மை விட்டு போனவர்கள், நம்மை குற்றப்படுத்தினவர்கள், நம்ம மேல இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மதிப்பு என்கிற ஒன்று வரணும்னா, நீங்க பரிதாபப்படுகிற அளவிற்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்க மேல மரியாதையும் மதிப்பும் திரும்பி கண்டிப்பாக வர முடியாது. கண்டிப்பாக வர முடியாது. உலகத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாலிப தம்பிங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, இந்த காதல் லவ் பண்ணுவாங்க பாருங்களேன். இந்த லவ் பண்ற பொண்ணா இருக்கலாம், பையனா இருக்கலாம், இந்த தன்னுடைய வாழ்க்கையில இந்த காதல் தோல்வி அடைஞ்சிருச்சு, என்ன ஒரு பொண்ணுக்கு பிடிக்கல, என்ன ஒரு பையனுக்கு பிடிக்கலன்னு நினைச்சு ஃபீல் பண்ணி வேலையை விட்டு ராத்திரி பகலா யோசிச்சு மனசங்கடப்பட்டு நோயாளியாய் மாறுகிறவனை திரும்ப அவங்க வாழ்க்கையில ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல தன்னை வெறுத்த அந்த நேரத்துல அதை பாசிட்டிவா எடுத்து, இதை விட ஆண்டவர் நம்மை நல்லா நடத்துவார் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய கான்சன்ட்ரேஷனை இன்னும் அதிகமாக கொடுத்து, அவங்க முன்னாடி ஆண்டவர் என்ன சாட்சியா நிறுத்தணும், இது என்ன பெரிய விஷயம், கர்த்தர் இதை விட பெரியவர் அப்படின்னு நினைச்சு முன்னாடி காலடி எடுத்து வச்சு ஓடி சாதிச்ச நிறைய பேரை மற்றவங்க பார்க்கும்போது எப்படிதான் பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஆச்சரியமா இப்படி நம்ம நினைக்கலையே அப்படின்னா அவங்கள மிஸ் பண்ணிட்டோமோன்னு நினைக்கிற அளவிற்கு அவர்கள் உயர்ந்திருப்பார்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம அப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, ஆபத்து காலத்தில் எப்பொழுதும் நான் சோர்ந்து போகாமல் இருக்கக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் கிருபையா எனக்கு தருகிறவர். ஹல்லேலூயா.